ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோலஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குக்கீஸ் தாங்க. இது வந்து முந்திரி பருப்பு போட்டு, பட்டர் போட்டு ஒரு குக்கீஸு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து, இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். ஹீட் பண்ணவே கூடாது. அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வீட்ல அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளிய வச்சுருங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் இருக்குல்ல, அத நம்ம எடுத்து இது கூடயே போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டுக்கலாம். நான் 50 கிராம் பட்டர்னா 35 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்ப வந்து 100 கிராம் பட்டர் போட்டு தான் நான் செய்றேன். இது வந்து ஒரு ஆர்டர் இருந்தனால, நான் வந்து இந்த குக்கீஸ வந்து குடுக்கறதுக்காக நான் ரெடி பண்ணேன். அப்படியே சரி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கும் காமிக்கலாங்கிறதுக்காக வேண்டி போட்டிருக்கேன். அப்புறம் மைதா மாவு போட்டு லைட்டா கையிலேயே நம்ம பெனஞ்சதுக்கு அப்புறமா, அப்புறம் வந்து நம்ம முந்திரி பருப்பு இருக்குல்லங்க, நல்லா பொடியா அ உடைச்சுக்குங்க. இத போட்டதுக்கு அப்புறமா இத வந்து 2ஆ பிரிச்சுட்டு, இந்த மாரி வந்து இந்த மாரி கட்டர் இருந்தாலும் ஓகே தான். இல்லன்னா, நீங்க வந்து ரவுண்ட் ரவுண்டா கையிலேயே போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து 2ஆ பிரிச்சு பட்டர் பேப்பர்ல வச்சு, நல்லா மாவு பரத்துற மாரி பரத்துனதுக்கு அப்புறமா, அத ரொம்ப நெய்ஸா பரத்தாம ஓரளவுக்கு திக்கா பரத்திக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்டு ஷேப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் மாரி எடுத்தேன், ஃப்ளவர் மாரி எடுத்தேன். இந்த மாரி செய்யும்போது நம்ம வந்து குழந்தைகளுக்கு குடுக்கும்போது அது கொஞ்சம் ஹேப்பியா இருக்குங்க. இல்ல இந்த மாரி கட்டர் இல்ல அப்டின்னா, இதுக்காக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வீட்ல செஞ்சு பார்க்கறதுக்காக. நான் வந்து பாருங்க ஓடிஜில நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் இத வச்சு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். சூப்பரா நல்ல மொறுமொறுப்பாவும், செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. வாயில போட்டதுமே கரையிற மாரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் மாரி, அடுத்தது வந்து ஸ்டார் மாரி. அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னி கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அத வந்து நான் வந்து ரவுண்டு ஷேப் இருந்துச்சு. அந்த ரவுண்டு ஷேப்லயும் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாரிலாம் பண்ணி நமக்கு வந்து ஆர்டர் வரும்போது, இந்த மாரி ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர் கொஞ்சம் ஹேப்பியா இருப்பாங்க. இல்ல நீங்க கையிலேயே பண்ணிக்கலாம். இது இவ்ளோ ஃபுல் டப்பா இருந்துச்சு பிஸ்கெட்டு. சாஹிலே பாதி காலி பண்ணிட்டான் சாப்ட்டு. நம்ம ஆர்டருக்கு வந்து இதில வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணி குடுத்துருவோம். இது பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க. அவ்ளோ சாஃப்ட்டு நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. இந்த மாரி ஒரு டப்பால போட்டு நம்ம வந்து குடுத்துட்டோம். இது வந்து 120 கிராம் இருந்துச்சு. ₹100க்கு நம்ம குடுக்குறோம்.